நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் வளையப்பட்டி என் புதுப்பட்டி அரூர் பகுதிகளில் சிப்காட் அமைப்பதற்காக திருந்திய நிதிநிலை அறிக்கையில் 2021ஆம் ஆண்டு நிதியமைச்சர் சட்டப்பேரவையில் அறிவித்தார். அதன் பின்பு தொடர்ந்து அப்பகுதி மக்கள் 2 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறோம். இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பலமுறை புகார் மனு அளித்தும் இதுவரை அரசாங்கம் எங்களை திரும்பி பார்க்கவில்லை. குறிப்பாக 29/5/2023 அன்று வருவாய்த்துறையினரால் தயார் செய்யப்பட்ட வரைபடங்களையும் விவசாயிகளுடைய நிலங்களினுடைய உண்மைத்தன்மையும் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகளிடம் வருவாய்த்துறையினர் மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் காட்டினார்கள். அதில் முழுக்க அத்தனையும் நீர்நிலைகள் மறைக்கப்பட்டு, ஏரி குளங்கள் மறைக்கப்பட்டு, குடியிருப்பு பகுதிகள் மறைக்கப்பட்டு, வனவிலங்கு பகுதிகள் மறைக்கப்பட்டிருந்தது. இது சம்பந்தமாக விவசாயிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தனார்கள். குறிப்பாக விவசாய நிலங்களை தரிசு நிலங்கள் என்று கிராம நிர்வாக அலுவலர்கள், தாசில்தார், வருவாய் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இது சம்பந்தமாக 2 தினங்களில் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளையும் இருப்பிடத்திற்கு அனுப்பி ஆய்வு செய்து விவசாயிகளுடன் கலந்து ஆலோசித்து புதிதாக அரசுக்கு அறிக்கை அனுப்பப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். ஆனால் இதுவரை 1 மாதமாகியும் இதுவரை அங்கு எந்த அதிகாரிகளையும் வந்து விவசாயிகள் கலந்து ஆலோசித்து புதிய அறிக்கை தயாரிக்கப்படவில்லை, புதிய வரைபடமும் தயாரிக்கப்படவில்லை. இது சம்பந்தமாக தொடர்ந்து நாங்கள் 60 நாட்களுக்கு மேலாக தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகிறோம். இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பாக சென்ற வெள்ளிக்கிழமை அன்று விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலரை நேரில் சந்தித்து 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நேரில் வந்து மனு அளித்து எங்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று தெரிவித்தோம். ஆனால் வருகின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் இல்லாத காரணத்தால் வருகின்ற திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து விடுவார், கண்டிப்பாக உங்களை அழைத்து திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை பேசப்படும் என்று தெரிவித்தார். ஆனால் இதுவரை எங்களுக்கு எந்த விதமான முறைப்படியான அழைப்பு விடுக்கப்படவில்லை. இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் வருகின்ற திங்கட்கிழமை குடும்பத்துடன் சாகுமறை உண்ணாவிரதம் இருப்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களையும் நேரில் சந்தித்து மனு அளிக்கலாம் என்று வந்தோம். இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் இல்லை. இதற்கு முன்பாக 3-4 முறை வந்தபோது கூட மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்க முடியவில்லை. மாவட்ட வருவாய் அலுவலரையும் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய நேர்முக உதவியாளரை மட்டுமே எங்களால் சந்திக்க முடிகிறது. எங்களுடைய நியாயமான கோரிக்கை அரசாங்கத்திற்கு எடுத்துச் செல்லப்படவில்லை. அந்த இடம் சிப்காட் அமைப்பதற்கு உகந்த இடம் இல்லை. குறிப்பாக நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர், மாநிலங்களவை உறுப்பினர் அந்த இடம் இதுவரை எந்த விதமான ஆர்டர் போடுவதற்கு முன்பாகவே கோழிப்பண்ணையாளர் சங்கத்தில் இந்த இடத்தில் உங்களுக்கு 150 ஏக்கர் குடிக்கிறோம் என்று கூறுகிறார்கள். அப்படி என்றால் இதனுடைய உள்நோக்கம் என்ன எங்களுக்கு என்பது வியப்பாக உள்ளது. தமிழக முதல்வர் ஒரு திட்டத்தை அறிவிப்பதற்கு முன்பாகவே 150 ஏக்கர் நிலம் கோழிப்பண்ணைக்கு அளிக்கப்படும் என்றால் இவர் எந்த அரசாங்கத்தில், இவர் எந்த நிலைமையில் தொழில்துறை அமைச்சராக இருக்கிறாரா அல்லது தொழில்துறை செயலாளராக இருக்கிறாரா அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிறாரா என்பது எங்களுக்கு புரியாத புதிராக இருக்கிறது. கோழிப்பண்ணையாளர்களுடன் இவர் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்பதை அவர் தெளிவாக விளக்க வேண்டும். ஆகவே இவர் ஏற்கனவே பல முறை தேர்தல் விதிகளுக்கு மூலமாக அந்த இடத்தில் வளையப்பட்டி பகுதியில் சிப்காட் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். அது சம்பந்தமாக புகார் மனு அளித்தோம். இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. குறிப்பாக இது சம்பந்தமாக நாம் இங்கே இருக்கின்ற எங்களுடைய நியாயமான கோரிக்கையை 19/6/2023 அன்று நாங்கள் நாமக்கல் இந்த சட்டமன்றம் நடந்த பொழுது நேரடியாக இங்கே இருக்கின்ற விவசாயிகள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் நேரடியாக மனுக்கள் அளிக்கலாம் என்று புறப்பட்ட பொழுது சென்னை காவல்துறை அனுமதி வழங்கினார்கள். ஆனால் நாமக்கல் மாவட்ட காவல்துறை யாருடைய அழுத்தத்தின் காரணமாக எங்களை அங்கே செல்லக்கூடாது என்று தெரிவித்து விட்டார்கள். இது சம்பந்தமாக நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து நாங்கள் மனு அளிக்க வேண்டும். ஆகவே மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களுக்கு குறித்த நேரத்தில் அவர் நேரம் ஒதுக்கி எங்களை அழைத்து பேச வேண்டும். இல்லை என்றால் திட்டமிட்டபடி அனைவரும் குடும்பத்துடன் சாகு வரை உண்ணாவிரத போராட்டம் இருப்போம். அது மட்டுமல்ல, இன்று மாலை எங்களுடைய அனைத்து நிர்வாகிகளையும் சிப்காட் எதிர்ப்பு குழுவின் சார்பாக மகளிர்களை அனைவரையும் அழைத்து பேசி எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது குறித்து இன்று மாலை அல்லது நாளை காலை பத்திரிகை தொலைக்காட்சிக்கு வெளியிடப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் நாம் கே. பாலசுப்ரமணியன், விவசாய முன்னேற்ற கழகம், சிப்காட் எதிர்ப்பு குழு, வளையப்பட்டி.